வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் ரிமூவர். ஹோம்மேடாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ மேக்கப் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நிறைய மார்க்கெட்டில் கெமிக்கல்ஸ் இருக்கிற நிறைய மேக்கப் ரிமூவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து நம்மளோட ஸ்கின்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு திங்ஸை வச்சு நம்ம மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த திங்ஸை வச்சு நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலங்களில் இன்னுமே நம்ம ஸ்கின் நல்லா ட்ரை ஆகாமல் சருமம் உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த திங்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாமா? கோகனட் ஆயில் தான். இந்த கோகனட் ஆயில்னால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கோகனட் ஆயில் வச்சு நம்மளோட ஸ்கின்னில் மசாஜ் பண்ணி மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது நம்மளோட மேக்கப் ஃபுல்லாகவே வந்துடும். நீங்கள் எவ்வளோ ஃபவுண்டேஷன்ஸ் எவ்வளோ மேக்கப் போட்டிருந்தாலும் இந்த கோகனட் ஆயில் நீங்கள் வச்சு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஃபுல் மேக்கப்பும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஐ மேக்கப், ஃபேஸ் மேக்கப், லிப் மேக்கப், ஓவரால் மேக்கப் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பொட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தது காட்டன் எடுத்துக்கிறேன். காட்டன் பால்ஸ் கடைகளில் அவைலபிள் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் காட்டன் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்படி 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் காட்டனை, சின்ன பீசஸாக. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஐக்கு கோகனட் ஆயில் இதை ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஒரே வைப் தான் பண்ணேன். இந்த கண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது வெறும் ட்ரை காட்டன் வச்சு தொடச்சிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய ஐ மேக்கப் எப்படி ரிமூவ் ஆகிடுச்சுன்னு. ஸோ இப்போ ஐயில் இருந்த மேக்கப் ரிமூவ் ஆகிடுச்சு. அகெயின் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். லிப் மேக்கப் கலைக்கலாம். ஸோ பாருங்கள், என்னோடய லிப் மேக்கப்பும் ரிமூவ் பண்ணிட்டேன். பேக் சைடு ட்ரை காட்டனில் அகெயின் ஒரு தடவை வைப் பண்ணிட்டேன். அடுத்தது கொஞ்சம் பெரிய பீஸை எடுத்துக்கலாம். பிகாஸ் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு தேவைப்படும். அதனால் பெரிய காட்டன் எடுத்துக்கிறேன். ஸோ ஆயில் டிப் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாக நான் கலைக்கிறேன். எப்போவுமே அப்வர்டாக பண்ணணும். ஸ்கின் டவுன்வர்டாக பண்ணக்கூடாது. ஸோ பார்த்திங்களா, வெளியே போய்ட்டு டஸ்ட்டு, ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். ஃபுல் மேக்கப்பும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்க ஜஸ்ட் ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த ஆயிலினஸ் இருக்கும் இல்லையா, அதனால் நான் இப்போ என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ நான் ப்ளைன் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷ் இருந்தால் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், மைல்டு ஃபேஸ் வாஷ். இல்லைன்னா கடலை மாவு வீட்டில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணுங்க. இப்போ ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா
எந்த மேக்கப்பும் இல்லாமல் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.